ரிஷப ராசி நேர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. 8ஆம் பாவத்தில் ராசியாதிபதி, விரையாதிபதி, சுகாதிபதி எல்லாம் இருக்கிறார்கள். 8ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது தடங்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எல்லாம் 2ஆம் பாவத்தை பார்க்கும். 2ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது பணம் வந்து சேரும், ஆனால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் அலைச்சல்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தில் விசேஷமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நாட்டில் வியாபாரம் செஞ்சாலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கோபமாக பேசாதீர்கள், சாந்தமாக இருங்கள் என்று சொல்வேன். அதனால் வியாபாரிகள் தன்னுடைய பொருளை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் அதில் தடைகள் இல்லாமல் சுகமாக இருக்கலாம். பேசும் பொழுது சாந்தமாக பேசணும். ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் தன்னுடைய பாஸ் கிட்ட பேசும் பொழுது, எஸ் சார், ஆமாங்க, என்ன வேணும், அது நான் பார்க்குறேன், கவனிக்கிறேன், இந்த டோனில் பேசணும். அப்போ நல்லாவே இருப்பீங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசியலில் இருந்தால் வேலைகள் அதிகமாக இருக்கும். சில இடத்தில் தேவையில்லாமல் போக வேண்டியது இருக்கும், அதில் உங்களுக்கு பிரச்சனையும் உண்டாகும் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு இந்த மாதம் வேலை செஞ்சு அதோடைய பணம் வரும் பொழுது அதில் சில பாகம் குறையும். அடுத்த மாதம் வரும், அடுத்த மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மா வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லது. ஆனால் சிறிய விவாதங்கள் இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு தன்னுடைய கிளாஸில் கம்மியாக பேச வேண்டும். வாத்தியார் என்ன சொல்கிறாங்க, டீச்சர் என்ன சொல்கிறாங்க, அதை கவனிக்க வேண்டும், எழுத வேண்டும். ஆமாம், புரிஞ்சுக்கணும். வேறு எங்கேயாவது மொபைலில் அதில் இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் அந்த விவசாயம் வெட்டி வச்ச பொருள்களை விற்கும் பொழுது விவாதம் கொஞ்சம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுங்கள். இல்லை சார், நான் ஆஞ்சநேயர் கோயில் போக மாட்டேன், முருகன் கோயில் போங்க. முருகன் கோயிலில் போய் முருகனை பிரார்த்தனை செய்யுங்க, அங்கே விளக்கை ஏற்றுங்க. ஆனால் தினமும் போக முடியலை என்றால் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே ஒரு விளக்கேற்றி சிவப்பு மலர் வச்சு பிரார்த்தனை செய்து வந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.